கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சுல்ல, அதான் ஒத்திக்கு பார்த்துப்போம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் இருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சியா? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்கிறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா? ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றானே, அதை விட்டு தொலைங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையை ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேர்ச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கறியா? அப்புறம் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்த சமல் பண்ணிக்கிட்டு நீ பாப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே 2 நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோணலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். அண்ணே இந்த வந்துட்டேன். என்னண்ணே கூப்பிட்டீங்களா? இந்தா 1 ரூபாய், போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கணக்கு கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 1 ரூபா. ரூபாய்க்கு 2யா? 2 1 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 1 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கூட நீயே பிச்சுக்க. என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன் போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீ கேள். ஏய் உட்கார்றா. தம்பி 1 ரூபாய் கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டா அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணே, அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கி சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 அண்ணே, ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு? பழம் தாண்டி பெரிய விஷயம்.
ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிடுச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் படங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்கார கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொரு எது? இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப சின்ன மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காரு. தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றீங்க. ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்லுங்க தம்பி. இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் கார் ஓடுற மாதிரி சொல்லு. அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவுத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரவ கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேடு பேசிக்கிறாங்க. என்ன நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏடா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். கலக்குறதே இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா. ஒச்ச பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். விவசாயம் பண்ற தெரியல? விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் பக்கம் சரிப்பா. அங்க யாரும் அதிகம் பண்றது? ஐயா ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணா அந்த பக்கம் வைக்கிறாங்க, இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்ம புடிச்சிருவாங்க போடுறாங்க. இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னா பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டுக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏன் கார்ல? நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணா என்ன விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேட்கறான் பாரு. அண்ணே பூனை குறுக்க வளர்த்த தப்பு, யானை தப்பு இல்ல. ஏற மேல யானை எனக்கு ஏறேன். எங்கடா வர்ற? ஐயா வண்டியை கவுத்துட்டா உங்களுக்கு 2 பக்கம் வர்றேன். என்னண்ணே வண்டி இங்க நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? தானா நின்று போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியோ என் மேலத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தானுக்கு பேர்ச்சம்பளம். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணன் ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுற. இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். ஓ அண்ணே வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீங்க? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து நான் இங்க வரலான்னு சொன்னேன். தம்பி தான் அங்கே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயா அது. வாங்க தம்பி வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116
உட்காருங்க. இது ஏன் இடம்? இது என்ன டூரிங் பேக்கேஜ் இடம் பிடிக்கிற? இந்தாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிஃபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்தியக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனை, குதிரை, ஆளு, அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனியன் இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி, இந்தா இந்த வெத்தலை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பாத்துறோம். ஏய், வெத்தலை நின்ட்டியா? எந்திரா, போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு. அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல, தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன். என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போல கையை நீட்டாதான். வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையை நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு, இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்கண்ணே. தம்பி, டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க, நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்ப கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதே நாங்க குடிப்போம். ஏய், அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே, டீயும் பால்ல இருக்கு, மோரும் பால்ல இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி. அம்மா காமாட்சி, ரெண்டு glass. மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா, மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த? பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ஆ. ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி, ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆட்டக்காரங்க கிட்ட. சும்மா இருக்கீங்களா? தம்பி தவறு இல்ல, அதான் எதிர்நட பேசுது. முறப்படி யாருகிட்ட தம்பி கத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். எனக்கு எங்க அம்மா தான் குரு. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையோ சாப்பிட்டேன் போல் இருக்கு. பகூர் பூரா கடம்பட தவிச்சு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கறங்கி பிறந்துறேன். அட, எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சனா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி, இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரிக்கத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளியே புழுக்கமா இருக்கு, உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கிறியா? சரி, போய் படு. ஏய் சரசு, என்ன? நீ வெளிய வந்து படுறி. அப்ப நான் இங்கே படுத்துக்கிறேன். அப்ப நீ உள்ளே படுறி. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான். படுறா, படு. படுக்கிறேன். படுறா. என்ன சேர்ந்து பட்டியாரே, நடுசாமத்துல என்ன தேடிட்டு வாரிய? மொசக்குட்டி, நீ வேற. இங்க ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அப்படியே காத்து வாங்கலாம்னு அந்த பக்கம் வந்தேன். அப்படியா? சாமந்தி பூவை தேடுறீங்களாக்குன்னு நினைச்சேன். சாமந்தி பூவா? நீங்க தானே பாடினீங்க, சாமத்துல வாரேன் சாமந்தி பூ தாரேன்னு. சொன்னபடி வந்துட்டிய, ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏய், கிடைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தூக்கம் வரல, அது ஏன்னு தெரியல. அதான் இந்த பக்கம் சும்மா அப்படியே நடந்து இருந்தேன். அதுக்கு எங்க வீட்டு சந்தையில வந்து அலையிறிய? சேந்தப்பட்டியாரே, ஊர்ல மோகினி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கான், பாத்து போங்க. வயசு பிள்ளைங்களை கண்டா விடாதா? நான் ஊரு முருக சுத்திட்டேன், எந்த மோகினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோகினி தான் இங்க நிக்குது, அதுக்கு அழகான கால் இருக்கே. ஐயோ, அப்பா முடிச்சிட்டா போல இருக்கே. அப்ப நீ உள்ள ஓடிடுவேன், இந்த பக்கம் ஓடிடுறேன். ஏய், இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்திகளை எடுத்து வண்டியில வைக்கிறான்னா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின் இன்னைக்கு சைடு. பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரைக்குறிச்சி அருணாசலா நாயனை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்க மாட்டியா? இங்க பாரு,
இவளுக்கு நாட்டிய பேரொழி நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்க கீழே. நீங்க எடுத்து வைங்க. கசகசான்னு எடுத்து வைங்கப்பா. அண்ணே நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டுங்க, இந்த வந்துடுறேன். என்னப்பா புறப்படும் போது? இல்லண்ணே நீங்க கிளம்பி வந்துட்டே இருங்க, நான் வெளியில இருக்கிறேன். ஓஹோ, போயிட்டு வரங்கய்யா. நல்லதுயா. ஐயா வணக்கம்யா. போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வரங்க. பார்த்து மெல்ல ஓட்டுங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டம் அப்படிதான் போகும். டேய் உத வாங்குவ, தவுல கட்டியா புடிச்சுக்க. ஏய் 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 டேய் நாயின வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே வண்டிக்கு முன்னால ஒரு டைம் தனியா போகுது. ஆமையா எவ்வளவு சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணே தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்கார்ந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற. டேய் இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்னண்ணே வண்டி ரெடியா இருச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா, நீ வந்து உட்கார்ந்தா புறப்படலாம். நேரத்து பையன் அங்கே உட்காரு. என்னப்பா அது, இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே? இல்லண்ணே நமக்கு என்ஜின் சூடு ஆகாது, அவன் அங்கே உட்காரட்டும், நான் இது மேல உட்காந்து. சூடு ஆகாதா? ஆமா ஆமா, அது ஜூடா அப்படித்தான். தம்பி சொன்னா அது ஜூடா தான் இருக்கும். ஏய் ஒழுங்கா உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எரிஞ்சிருவேன். ஏய் அடிக்காதீங்கண்ணே. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோதையடி கும்பிடுற மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன், நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில் எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதியாயிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவளை இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன். எது பிடிக்கலன்னா அப்ப இந்த தவள் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசி நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாக நான் தவறுல வாசிக்கிறேன்? இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது. அண்ணே அடிக்காதீங்கண்ணே. டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவல்லையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத, அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல மனுஷன் ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது. நான் போய் ஒரு கச்சேரி பேச. என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சீங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டு தனி. ஐயா ஏனே தவுளாது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா நாதஸ் ஏன் தூங்குறா? என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. அவ்வளவு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். டிக்கெட்டை கேட்டு வாங்க. ஏன் போனோம்? எழுதுபடி போகணும், போய் உட்காருங்க. வணக்கங்க. வைக்குமா? கண்டிட்டே இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கான். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த சிவப்பு சட்டை போட்டுருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்கு பட்டி. அதே போட்டு எங்களுக்கு போடுங்க. எத்தனை பட்டி? 6 பட்டி போடுங்க. அடே சேர்ந்த பட்டி தம்பியா? வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியா அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் இங்க வந்திருக்கேன். முத்தியா தம்பியா? வாங்க, எப்ப வாங்க. வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா
வீட்டுல ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? ஆ. நாங்க அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ம். பெரியவர் உள்ள படுத்திருக்காரு. ம். அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் நம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். போயிட்டு சீக்கிரம் வருமா? என்னமா எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நேரம் போட்டிருக்கு. அதான் நாளைக்கு ஒரு கச்சேரி, உங்க தமிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சுமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியும், நான் வரேன். அது எப்படி தனியா தேடுறது? டேய் வாங்கடா.